டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 7.2ல் 3வது கணக்கு பார்க்குறோம். ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு தான் வெள்ளை அடிக்கிறேங்கிறாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ₹8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. இப்படி அளவுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படி அளவு அப்படின்னு கொடுத்துருந்தாவே முதல்ல இருக்கிறது நீளம், ரெண்டாவது இருக்கிறது அகலம், மூணாவது இருக்கிறது உயரம்னு எடுத்துக்கணும். அப்புறம் எங்கே வெள்ளை அடிக்கிறாங்கன்னா சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு. சுவர்னா 4 பக்கம் இருக்கிறது பக்கப்பரப்பு, மேல்கூரைனா மேல் பக்கம் இருக்கிறது மேல் பரப்பு. ஸோ இங்கே பக்கப்பரப்போட மேல் பரப்பை நாம் கூட்டிக்கணும். ஒரு சதுர மீட்டருக்கு ₹8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்து அதையே கரெக்டாக எடுத்து எழுதணும். ஒரு கூடத்தின் அளவுன்னு சொல்லி, கூடம்னா ஹாலு. இப்போ பார்த்தீங்கன்னா அளவுகள் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கன செவ்வகம் அப்படின்னு. ஸோ அதையத்தான் நாம் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். கன செவ்வக வடிவ கூடத்தின் நீளம். கன செவ்வக வடிவ கூடத்தின் நீளம். ஸோ நீளம் L = 10 மீட்டர். ஏன்னா முதல்ல இருக்கிறது நீளம், ரெண்டாவது இருக்கிறது அகலம், மூணாவது இருக்கிறது உயரம். அடுத்தது அகலம் B = 9 மீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உயரம் H = இப்போ நம்மளுக்கு 8 மீட்டர். இப்போ மேல்கூரைக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, 4 சுவர்களுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. ஸோ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மேல் பரப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பரப்பு. மேல் பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பகுதினாவே LB சதுர அலகுகள். இப்போ இதில் பிரதியிடுங்க. L அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எழுதி இருக்கிற 10 பெருக்கல் B எழுதியிருக்கிற 9 அப்படின்னா 90 சதுர மீட்டர். சதுர அலகு, இங்கே அலகு மீட்டரில் இருக்குது. இனித்தான் அடுத்தது 4 சுவர்களின் பரப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேல் பரப்பு, அடுத்தது தான் 4 சுவர்களின் பரப்பு. இப்போ 4 சுவர்களின் பரப்பு அப்படின்னாவே பக்கப்பரப்பை குறிக்குது. ஸோ கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு. கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு இதுதான் பார்த்தீங்கன்னா 4 சுவர்களின் பரப்பு. 4 சுவர்கள்னு சொன்னாவே பக்கப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஃபார்முலா பக்கப்பரப்புனாவே 2H × L+B சதுர அலகுகள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரதியிடணும். ஸோ 2 × H. H அப்படிங்கிறது 8 × L+B. Lங்கிறது 10 + B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதையே சுருக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 8 பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 19. ஸோ 16 × 19. ஸோ 16 பெருக்கல் 19 சைடில் பெருக்கிக்கலாம். 9 6 54, மிச்சம் 5, 1 9 9 5 14. இது 6 1 4 0 இன்னும் 3. ஸோ 304 சதுர அலகு. அலகுங்கிறது மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா தான் வெள்ளை அடிக்க வேண்டிய பகுதியின் பரப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்க வேண்டிய பகுதியின் பரப்பு வெள்ளை அடிக்க வேண்டிய பகுதியின் பரப்பு
இந்த ரெண்டையும் கூட்டணும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா ஸோ வெள்ளை அடிக்க வேண்டிய பகுதியின் பரப்புனா அந்த மேல் பரப்பு கூட்டல் 4 சுவர்களின் பரப்பு. மேல் பரப்பு ஒரு 90, 4 சுவர்களின் பரப்பு ஒரு 304. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 394 சதுர மீட்டர். இனித்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 8 ரூபா 50 பைசாங்கிறாங்க. ஸோ எழுதணும் ஒரு சதுர மீட்டர் பரப்புக்கு வெள்ளை அடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க ஆகும் செலவு. ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா ஸோ எத்தனை ரூபா சொல்லியிருக்கிறாங்க, ரூபாய் 8.50, அதான் 8 ரூபா 50 பைசா செலவாகுது. இப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு 394 சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க ஆகும் செலவு. ஸோ தெளிவாக எழுதுங்க, வெள்ளை அடிக்க ஆகும் செலவு. ஸோ பார்த்தீங்கன்னா 394 பெருக்கல் 8.50. ஸோ பெருக்கி போடணும், இந்த ரூபாய் மறந்துடக்கூடாது. ஸோ இது 394 பெருக்கல் 85. 5 4 20, மிச்சம் 2. 9 45, 2 47, மிச்சம் 4. 3 15, 4 19. 8 32, மிச்சம் 3. 8 9 72, 3 75, மிச்சம் 7. 8 3 24, 24 7 31. 0 9 14, மீதி 1 3 3. ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. ஸோ கரெக்டு தான். ஸோ அப்படின்னா இங்கே வந்து 8.5ங்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்படி இங்கே 8.5 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ரூபாய் 3349. தட்ஸ் ஆல்.